நாளை கரூர் செல்கிறார் முதல்வர் விஜய். 32 பேருக்கு கருணை அடிப்படையில் அரசு பணிக்கான ஆணைகளை வழங்க உள்ளதாக மாவட்ட நிர்வாகம் அறிக்கை. கரூரில் முதல்வர் விஜயின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் தீவிரம். தேர்தல் பரப்புரையின் போது விஜய் பயன்படுத்திய பேருந்து கரூர் சென்றது. கரூர் தாவேகா கூட்ட நெரிசலில் இறந்தோர் குடும்பத்தினருக்கு அரசு பணி வழங்க இந்திய கம்யூனிஸ்ட் எதிர்ப்பு. இழப்பை ஈடுகட்ட வேண்டிய கடமை பொறுப்பு தாவேகாவையே சார்ந்தது என கம்யூனிஸ்ட் எம்பி சுப்பராயன் பதிவு. கரூரில் பாதிக்கப்பட்டோருக்கு அரசு வேலை வழங்குவது வழக்கின் தன்மையை நீர்த்துப் போகச் செய்யும். அறிவிப்பை நிறுத்தி வைக்க வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலர் பே. சண்முகம் வலியுறுத்தல். கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு அரசு பணி வழங்குவதை அரசியலாக பார்க்கக்கூடாது. மனிதாபிமான அடிப்படையில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என தமாக தலைவர் ஜி.கே. வாசன் அறிக்கை. கரூர் துயரத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசு வேலை வழங்கும் முடிவை முதல்வர் விஜய் திரும்பப் பெற வேண்டும். அரசு நெய்யில் ஸ்வீட் செய்யக்கூடாது என புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி வலியுறுத்தல். கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு அரசு பணி வழங்குவதை எதிர்த்து மனு தாக்கல். உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் வெள்ளியன்று விசாரணை. முதல்வர் விஜய் தலைமையிலான பட்டியலின பழங்குடியின கண்காணிப்பு குழு மறுசீரமைப்பு. திருமாவளவன், ஆராசா, தனபால், சசிகாந்த் செந்தில் உள்ளிட்டோருக்கு இடம். தலைமைச் செயலகத்தில் முதல்வர் விஜய் தலைமையில் தொழில்துறை தொடர்பாக ஆலோசனைக் கூட்டம். பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய திட்டங்கள் குறித்து ஆலோசனை. பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் முதல்வர் விஜயின் பிறந்த நாள் விழா நடத்தியது குறித்து விசாரணை கோரி மனு. தமிழக அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. பள்ளி வளாகங்களில் தேவையின்றி யாரும் நுழைய அனுமதியில்லை. அரசு நிகழ்ச்சிகளை தவிர்த்து பிறந்த நாள் உள்ளிட்ட நிகழ்வுகளை நடத்தக்கூடாது என்றும் அமைச்சர் ராஜ்மோகன் உத்தரவு. நெல்லை கங்கை கொண்டானில் 15,037 கோடி ரூபாயில் மின்கல உற்பத்தி ஆலை. முதல்வர் விஜய் முன்னிலையில் ஒப்பந்தம் கையெழுத்து. தமிழ்நாடு பள்ளிகளில் 2வது ஆண்டாக மாணவர் சேர்க்கை சரிவு. மத்திய கல்வி அமைச்சக அறிக்கையின்படி நடப்பு கல்வியாண்டில் 1,15,295 மாணவர்கள் குறைந்துள்ளனர். அரசு தொடக்கப் பள்ளிகளில் ஆசிரியர்களையும் மழலையர் வகுப்புகளையும் அதிகரிக்க வேண்டும். மாணவர் சேர்க்கையை அதிகரிக்க அரசு பள்ளி ஆசிரியர் சங்கங்கள் வலியுறுத்தல். அரசு பள்ளிகளில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்தி தரமான கல்வி கிடைப்பதையும் உறுதி செய்க. அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை வெகுவாக குறைந்ததாக அறிக்கை வெளியானதை சுட்டிக்காட்டி நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தல். தனியார் பள்ளிகளுக்கு அங்கீகாரம் பெற்றுத் தருவதாக கூறி 100 கோடி ரூபாய் மோசடி என வழக்கு. தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் சங்க பொருளாளரின் முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்தது உயர்நீதிமன்றம். அனுமதி பெற்றுத் தருவதாக தனியார் பள்ளிகளிடம் 100 கோடி ரூபாய் மோசடி என வழக்கு. இதுவரை 47 தனியார் பள்ளிகளிடமிருந்து புகார்கள் வந்திருப்பதாகவும் காவல்துறை தகவல். சென்னையில் கிண்டி, வடபழனி, கோடம்பாக்கம், எழும்பூர், வேளச்சேரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை.
காலை முதல் வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் திடீர் மழையால் குளிர்ச்சியான சூழல். சென்னையில் தாம்பரம், பல்லாவரம், குரோம்பேட்டை உள்ளிட்ட புறநகர் பகுதிகளில் கனமழை. போரூர், காட்டுப்பாக்கம், பூந்தமல்லி, புழல் உள்ளிட்ட இடங்களிலும் பெய்த மழையால் தணிந்தது வெப்பம். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் திடீரென மழை பெய்தது ஏன்? அதீத வெப்பம், தாழ்மட்ட காற்று குவிதல் உள்ளிட்டவையே காரணம் என வானிலை மையம் விளக்கம். திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் இடியுடன் கூடிய கனமழை. புதுக்கோட்டை மாவட்டத்தின் பல்வேறு இடங்களிலும் பரவலாக மழை. தமிழ்நாட்டில் ஒரு வாரத்திற்கு மழை பெய்யும் என வானிலை மையம் கணிப்பு. கோவை, நீலகிரி மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. தமிழ்நாட்டில் வரும் 11ஆம் தேதி முதல் வெப்பநிலை உயரும் என அறிவிப்பு. அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயரும் என கணிப்பு. சென்னையில் வெப்பத்தின் தாக்கம் அதிகரிக்கும் என வானிலை மையம் கணிப்பு. 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி வெப்பம் பதிவாகும் என அறிவிப்பு. உத்தராகண்ட் மாநிலத்தில் தொடரும் கனமழையால் முக்கிய ஆறுகளில் வழிந்தோடும் வெள்ளம். பின் ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் ரிஷிகேஷ், ஹரித்வார் சாலை மூடல். டெல்லியில் பலத்த காற்றுடன் பெய்த கனமழை. ரோஹிணி செக்டார் பகுதியில் மரம் முறிந்து விழுந்ததில் வாகனங்கள் சேதம். உத்தரப்பிரதேசத்தின் காசியாபாத் நகரில் மழை பெய்து வரும் நிலையில் திடீரென உள்வாங்கிய சாலை. பள்ளத்தில் விழுந்த கார் மற்றும் இருசக்கர வாகனம் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு மீட்பு. சர்வதேச அளவில் நடந்து வரும் மோதல்களுக்கு ராணுவ நடவடிக்கைகள் தீர்வல்ல. பேச்சுவார்த்தை, ராஜதந்திர வழிமுறைகள் மூலம் மட்டுமே அமைதியை ஏற்படுத்த முடியும் என பிரதமர் மோடி பேச்சு. பயங்கரவாத முகாம்களின் மீது இந்தியா நடத்திய தாக்குதலின் சத்தம் உலகெங்கும் எதிரொலித்தது. ஆபரேஷன் சிந்தூரை சுட்டிக்காட்டி மெல்பர்ன் நகரில் ஆஸ்திரேலிய வாழ் இந்தியர்கள் மத்தியில் பிரதமர் மோடி உரை. ஆஸ்திரேலியாவில் வசிக்கும் இந்தியர்களை புகழ்ந்த அந்நாட்டு பிரதமர் ஆண்டனி ஆல்பனீஸ், ஆஸ்திரேலியாவிற்கும் இந்தியாவிற்கும் இடையே பாலமாக திகழ்கிறீர்கள் என புகழாரம். இந்தியாவின் ககன்யான் திட்டத்தில் பங்கேற்க ஆஸ்திரேலியா முடிவு. விண்வெளி திட்டங்களில் இந்தியா, ஆஸ்திரேலியா ஒருங்கிணைந்து செயல்படும் என பிரதமர் மோடி அறிவிப்பு. தமிழகத்திலிருந்து சென்ற முருகன், பத்ரகாளி, நந்தி சிலைகளை திரும்ப ஒப்படைக்கும் ஆஸ்திரேலியா. பிரதமர் மோடியின் ஆஸ்திரேலிய பயணத்தின் போது நடவடிக்கை.
உற்பத்தியை பெருக்குவதற்காக ஆஸ்திரேலியாவிலிருந்து யுரேனியம் இறக்குமதி செய்யும் இந்தியா. மெல்பர்னில் இரு நாட்டு பிரதமர்கள் முன்னிலையில் ஒப்பந்தம் கையெழுத்து. விடியல் நீக்கப்பட்டு மகளிர் பயணம் என்ற பெயருடன் அரசு பேருந்துகள் இயக்கம். திமுக ஆட்சியில் வைக்கப்பட்ட திட்டத்தின் பெயரை மாற்றியது தாவேக அரசு. மகளிர் விடியல் பயண திட்டத்தின் பெயரை மாற்றலாம், வரலாற்றை மாற்ற முடியாது. பெயர் மாற்றங்களில் செலவிடும் நேரத்தை புதிய திட்டங்களில் செலவிடுங்கள் என தங்கம் தென்னரசு வலியுறுத்தல். தமிழகத்திற்கான காவிரி நீரை தாவேக அரசு கேட்டு பெற எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தல். தமிழக தரப்பில் யாரும் தண்ணீர் கேட்கவில்லை என்ற கர்நாடக அமைச்சரின் பேச்சுக்கு முதல்வரின் பதில் என்ன என்றும் கேள்வி. தமிழக மக்களின் வாழ்வோடு கர்நாடக அரசு விளையாடுவதை வேடிக்கை பார்க்கக்கூடாது. அமைச்சரவையிலிருந்து காங்கிரஸ் அமைச்சர் விடுவிக்கப்படுவார் என முதல்வர் விஜய் எச்சரிப்பாரா என்று எடப்பாடி பழனிசாமி கேள்வி. எடப்பாடி கே பழனிசாமி தலைமையிலான தருமபுரி நிர்வாகிகள் கூட்டத்தை புறக்கணித்த KP அன்பழகன். ஒசூர் MLA பாலகிருஷ்ண ரெட்டியும் ஆலோசனையில் பங்கேற்காததால் வலுக்கும் சந்தேகம். MLA பதவியை ராஜினாமா செய்த ஜெயக்குமார் சத்யபாமா சபாநாயகருடன் சந்திப்பு. எழுத்துப்பூர்வமாக கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு விளக்கம். அண்ணா, MGR, ஜெயலலிதாவிற்கு பிறகு திராவிட கொள்கைகளின் நீட்சி விஜய். அரசியல் களம் இனி தாவேக எதிர் திமுக தான் என முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் புதிய தலைமுறைக்கு பேட்டி. மீண்டும் அதே கருத்து தான், தகுதி உள்ளதுதான் தப்பி பிழைக்கும். நீங்கள் அதற்குரிய தகுதி இல்லைன்னா எப்படி வெற்றி பெற முடியும்? ஓட்டப்பந்தயத்தில் எல்லோரும் ஓடுகிறார்கள். முதல் இரண்டாவது 2 பரிசுகள் தான் தர முடியும். 3வது 4வது இருக்கிறவர்களுக்கு ஆறுதல் பரிசு தான் தர முடியும். காலப்போக்கில் 3வது 4வது 5வது இருப்பவர்களாம் அடையாளம் தெரியாமல் போய்விடுவார். வட துருவமும் தென் துருவமும் ஒன்று சேர முடியுமா? தாவேகாவும் திமுகவும் இந்தியா கூட்டணியில் இணைய வேண்டும் என்று கூறியிருந்த திருமாவளவனுக்கு வைகோ கேள்வி. தாவேகாவும் திமுகவும் அகில இந்திய அளவில் ஓரடிக்கு வர வேண்டும் என்று என் அன்பு சகோதரர் திருமாவளவன் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தி எனக்கு தூக்கி வாரி போட்டது. வடதுருவமும் தென் துருவமும் சேர முடியுமா? அது அதிர்ச்சியா இருந்ததுனால இந்த மாதிரி கருத்தை சொன்னா நோபல் பரிசு கொடுக்கலாம் நான் சொன்னேன். அவரை புண்படுத்த வேண்டும் என்ற நோக்கமில்லை. கூட்டணி குறித்த திருமாவளவனின் கருத்தை கிண்டல் செய்ததை திரும்ப பெற்றார் மதிமுக பொதுச் செயலர் வைகோ. திருமாவளவனின் பேச்சு ஏற்படுத்திய அதிர்ச்சியிலேயே விமர்சித்ததாகவும் விளக்கம். ரியாக்ட் பண்ணது அவரை ஊன் பண்ணி இருந்தா அதுக்காக தான் சொன்ன ஐ வித்ட்ரா மை வேர்ட்ஸ். என்னுடைய வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சென்னை CBCID DIG-யாக இருந்த வருண்குமார் ஈரோடு சிறப்பு அதிரடிப்படை DIG-யாக மாற்றம். காத்திருப்போர் பட்டியலில் இருந்த விக்ரமன் சென்னை CBCID DIG-யாக நியமனம். தலித் IPS அதிகாரிகள் யாருக்கும் பதவி கொடுக்க தாம் பரிந்துரைக்கவில்லை என்று திருமாவளவன் பதில். சாதி புத்தியால் சிலர் தன்னை விமர்சிப்பதாகவும் காட்டம். யாருக்கு நான் சொல்லல, நான் சொல்லியும் போடல, அது உண்மையும் இல்லை. அந்த அதிகாரி தலித் அப்படின்னா நான் சொன்னேன்னு அர்த்தமா? நான் தலித்து மட்டும்தான் சொல்லுவேனா? வேற யாருக்கும் நான் சொன்னது இல்லையா? அவங்க பாருங்க சாதி புத்தி அது. நெடுஞ்சாலை டெண்டர் முறைகேட்டு வழக்கில் ஏவ வேலுவுக்கு எதிரான லுக் அவுட் நோட்டீஸுக்கு தடை. முறைகேடு வழக்கு தொடர்பாக ஜூலை 27 வரை கடும் நடவடிக்கைகள் எடுக்கக்கூடாது என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. மின்
மின்வாரிய தலைமை அலுவலகத்தில் ஹார்ட் டிஸ்க் காணாமல் போன வழக்கில் கைதான பெங்களூரு கணினி நிறுவன உரிமையாளருக்கு ஜாமீன். முரளி மனோகருக்கு ஜாமீன் வழங்கி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. ஸ்மார்ட் மீட்டர் பொருத்துவதில் தொழில்நுட்ப ரீதியாக இன்னும் இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை. அனைத்தும் உறுதி செய்த பிறகே அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் நிர்மல்குமார் விளக்கம். ஸ்மார்ட் மீட்டரில் எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை. ஏன்னா ஸ்மார்ட் மீட்டர் டெக்னாலஜியை ஃபஸ்ட் நம்ம அசஸ் பண்ணணும். அந்த டெக்னாலஜி அட்லீஸ்ட் ஒரு 15 வருஷமாவது இருக்கதான்னு பார்க்கணும். ஸோ அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதனால் நம்ம அதில் இசிம் வரப்போகுது, இல்லை நிறைய மோடம் இருக்குது, சிம் கார்டு வச்சு இப்போ டிரான்ஸ்மிட் பண்ண போகிறாங்க. ஸோ அதில் நிறைய டெக்னாலஜி வைஸ் நம்ம இன்னும் ஒரு கான்ஃபிடண்ட்டாக இல்லை. ஸோ அதை நம்ம அசஸ் பண்ண போகிறது அதில் முடிவு பண்ண போகிறோம். சென்னை பூந்தமல்லி கால்நடை மருத்துவமனையில் அமைச்சர் கமலி திடீர் ஆய்வு. உள்கட்டமைப்பு வசதிகள், சிகிச்சை முறைகள் குறித்து மருத்துவர்கள் மற்றும் அதிகாரிகளோடு ஆலோசனை. கோவை அரசு மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவில் எலிகள் தொல்லை என குற்றச்சாட்டு. நோயாளிகளின் பாதுகாப்பையும் உறுதி செய்ய வேண்டும் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தல். தமிழ்நாட்டில் அரசு கல்லூரிகளில் உதவி பேராசிரியர் காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும். தேர்வு முடிவுகளில் நிலவும் குழப்பங்களை விரைந்து தீர்க்க அண்ணாமலை வலியுறுத்தல். பழனி கோவிலில் புதிய உச்சம் தொட்டது பஞ்சாமிர்த விற்பனை. ஓராண்டில் மட்டும் 2,23,00,000 பஞ்சாமிர்த டப்பாக்கள் விற்பனை. தென் கைலாயம் என போற்றப்படும் திருவாரூர் ஸ்ரீ கைலாசநாதர் கோவிலில் கும்பாபிஷேக விழா கோலாகலம். திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம். பட்டாசு தொழிற்சாலை விபத்துகளை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். மத்திய சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் நலத்துறை அமைச்சர் ஜித்தன் ராம் மாஞ்சி உறுதி. தொடர்ந்து குறைந்து வந்த ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 800 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் 1,06,560 ரூபாய்க்கு விற்பனை. மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜிக்கு தொடரும் பின்னடைவு. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் 3 மூத்த தலைவர்கள் பாஜகவில் ஐக்கியம். இந்தியாவின் மிக முக்கியமான தொழிற்சாலைகளில் சீன நிறுவனங்கள் ஆதிக்கம் செலுத்த வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் மத்திய அரசு. காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே விமர்சனம். வரும் 20ஆம் தேதி நாடாளுமன்றத்தை நோக்கி பேரணியாக செல்ல கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் திட்டம். மாணவர்களும் பெற்றோர்களும் கலந்து கொள்ள அழைப்பு. 82 ரூபாய்க்கு விற்க வேண்டிய 1 லிட்டர் பெட்ரோலை 102 ரூபாய்க்கு விற்பதா என அரவிந்த் கெஜ்ரிவால் கேள்வி. எண்ணெய் நிறுவனங்கள் கொள்ளை லாபம் அடைய மத்திய அரசு அனுமதிப்பதாக குற்றச்சாட்டு. கேரள மாநிலம் வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதியிலிருந்து 6வது உடல் மீட்பு. உயிரிழந்த 6 பேரும் சுரங்கப்பாதை பணியில் ஈடுபட்ட வடமாநில தொழிலாளர்கள் என தகவல். நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட வயநாட்டில் 3வது நாளாக நடைபெறும் மீட்பு பணி. மண் குவியலுக்குள் சிக்கியுள்ளவர்களை மீட்கும் பணி தீவிரம். ஆண்டு காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிக்காக தயாராகி வரும் குஜராத். அகமதாபாத் நகரில் சாலையை விரிவுபடுத்த ஆக்கிரமிப்புகள் அகற்றும் பணி மும்முரம்.
கர்நாடகாவில் ஜீப் மற்றும் லாரி மோதிய விபத்தில் 7 பேர் உயிரிழப்பு. ஆன்மீக பயணம் சென்ற நண்பர்களுக்கு நேரிட்ட சோகம். காணாமல் போன பாகிஸ்தான் சரக்கு விமானத்தின் பாகங்கள் கராச்சி அருகே அரபிக்கடலில் கண்டெடுப்பு. காணாமல் போன விமான குழுவினரை தேடும் பணி மும்முரம். மறைந்த ஈரான் உச்ச தலைவர் காமேனி உடல் அவரது சொந்த ஊரில் அடக்கம். இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக மஷ்கத் நகரில் குவிந்த லட்சக்கணக்கான மக்கள். சீனாவில் கனமழை பெய்து வரும் சூழலில் நீர்நிலைகளில் பெருக்கெடுத்த வெள்ளம். நச்சுத்தன்மை வாய்ந்த கோப்ரா உள்ளிட்ட 900 பாம்புகள் கிராமத்திற்குள் புகுந்ததால் மக்கள் அச்சம். பேட்ரியாட் ஏவுகணைகளை தயாரிப்பதற்கான உரிமத்தை உக்ரைனுக்கு வழங்கியது அமெரிக்கா. உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவிப்பு. வாரத்திற்கு ஒருமுறை மட்டுமே செலுத்தக்கூடிய இன்சுலின் ஊசி இந்தியாவில் முதன்முறையாக அறிமுகம். அவிக்லி என்ற பெயர் கொண்ட ஊசியை அறிமுகப்படுத்தியது டென்மார்க் நாட்டின் நோவா நார்டிக் நிறுவனம். ஆகஸ்ட் மாதம் முதல் H-1B விசா, கிரீன் கார்டு தொடர்பான கட்டுப்பாடுகளை மேலும் அதிகரிக்கிறது அமெரிக்கா. இந்திய பணியாளர்கள் கடுமையான பாதிப்புகளை சந்திக்க வாய்ப்பு. உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் காலிறுதிச் சுற்றில் முதல் ஆட்டத்தில் மொராக்கோவை சந்திக்கும் பிரான்ஸ். வான வேடிக்கைகள், கொண்டாட்டங்களோடு தங்கள் அணியின் ஆட்டத்தை காண தயாராகும் இரு நாட்டு ரசிகர்கள்.